கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று செவ்வாய்க்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி சிந்தனை, இஸ்ரேல் மக்கள் உண்மையான ஆயனாக ஆண்டவரை விட்டு விலகி தங்களுக்கு இஷ்டமான பாதையில் சென்றார்கள். இதன் விளைவு அவர்கள் ஆயனற்ற ஆடுகள் போல தவித்து காணப்பட்டார்கள். அழிவை நோக்கி சென்றார்கள். அவர்கள் விதைத்ததோ காற்று, அறுத்ததோ சூறாவளி. ஆண்டவரை விட்டுவிட்டு மனித முயற்சிகளையும் சிலைகளையும் நம்பியதால் அவர்களின் வாழ்வு சூறாவளியில் சிக்கியது போல அழிவை நோக்கி சென்றது. நாமும் ஆண்டவரை விட்டு விலகி நம்முடைய சிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? நம் சொந்த திட்டத்திற்கும் பணத்திற்கும் புகழுக்கும் இன்பங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து உண்மையான ஆயனாக இயேசுவை புறக்கணிக்கின்றோமா? உண்மையான ஆயனான இயேசுவை புறக்கணிக்கின்றோமா? ஆயனற்ற ஆடுகளை கண்டு பரிவு கொண்டு இயேசு நம் ஒவ்வொருவரையும் தமது அறுவடைக்குரிய வேலையாட்களாக மாற அழைக்கின்றார். ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, அப்பா தகப்பனே, இன்றைய நற்செய்தியில் நீ கூறியது போல ஆயிரெல்லாம் ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்ட மக்களாய் பிற தெய்வங்களையும் மற்றும் சாங்கிய சம்பிரதாயங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரத்தெல்லாம் பார்த்து நாங்கள் பின்பற்றியவர்களாயிற்றே. எங்களை மன்னியும். வரக்கூடிய நாட்களில் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய், உம்மை மட்டும் புரிந்து கொள்ளக்கூடிய, உம்மை மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.